ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடநிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு சித்திரை 13 ஏப்ரல் 26 சனிக்கிழமை மாலை 4:20க்கு ராகுகேது பயிற்சி ஆகிறது. இந்த ராகுகேது பயிற்சி மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருப்பது என்று பார்ப்போம். ஜென்மத்தில் வர்றார் கேது, 7ல் வர்றாரு ராகு, ஏற்கனவே 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரு. நிறைய பேர் இந்த கல்யாணம் முடியாமல் அந்த சிம்மராசினருக்கு போகிறாங்க, படாத பாடுபடுறாங்க. திருமண வயதில் ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப வெகு இதாக இருக்குது. சரி, இந்த ராகு கேது பயிற்சியும் திருமணத்தை நடத்தி வைப்பாரா? கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், 7ல் சனி இருக்கும்போது அவர் பயிற்சி ஆகவங்களை கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். இந்த சனி பயிற்சிக்குள்ளே அதே ராகு பயிற்சி திருமணத்தை நடத்தி வைப்பதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்துவார். நிறைய பேர் இந்த சிம்மராசினியர்கள் ஆண் பெண் வயது ரொம்ப 30 வயது கடந்து போனவர்கள், 33 வயது கடந்து போனவர்கள் புறமே சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப திருமணம் முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்களாம் ஒரு ஆறுதலான செய்தி. கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களில் திருமணம் நிச்சயமாகி நல்லபடியாக முடியும். அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மத்தில் கேது வர்றதுனால வேலையில் டென்ஷனையும் ஏற்படுத்துவார். அதே வேலையில் வேலை பளுவை கூட்டுவார். 2 ஆள் வேலை பார்க்க வேண்டியதை ஒரு ஆளாக பார்க்க சொல்லி, எந்த அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் டார்கட்டு அதிகமாக இருக்கும். அந்த டார்கட்டு அதிகமாக இருந்தால் நன்மைகளும் கிடைக்கும், லாபத்தையும் ஏற்படுத்தும். அதை அரசு வேலை, அதாவது மெயினாக காவல்துறை மிலிட்ரியில் இருப்பவங்களுக்கு ஓவர் டியூட்டி போடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். மிலிட்ரி, இராணுவம், காவல்துறை, இந்த அரசு துறை சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு தகுந்தது போல் டார்கெட் அதிகமாக இருக்கும். அந்த வேலை போல் கூடினாலும் சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கவலைப்படாதீங்க. ஜென்மத்தில் கேது வந்துருச்சு, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ கவலைப்பட தேவையில்லை. அதே வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ராகு பயிற்சி. சாஃப்ட்வேர், ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே 7ல் சனி இருப்பது இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் புறமே நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை உண்டாக்கும். எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். கட்டடம் சம்மந்தப்பட்டது, மர வேலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைத்து கொடுக்கும். இந்த சிம்மராசினியர்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆன தம்பதிகள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்து வயதானவர்கள் புறமே கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா வயதானதுக்கப்புறம் சில குணங்களும் வரும்னு சொன்ன மாதிரி வயதாக சில குணங்களும் முற்குணங்கள் ஏற்படும் போது அங்கே ஒற்றுமை சற்று கம்மியாக இருக்கும். அதை விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் பல நன்மைகளை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது சனி இருக்கிறான்னா பழைய தம்பதிகள் புறாமே, ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச தம்பதி புறாமே மனைவி வழியிலிருந்து ஆப்போசிட்டான கருத்துக்கள் புறாமே வரும். அந்த கருத்துக்களுக்கு தகுந்தது போல் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை, மாற்றங்களை உண்டாக்கும். வெளிநாட்டு வேலை தேடுவதற்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படிக்க வேண்டும். ஜென்மத்தில் சிம்மராசியில் கேது இருப்பது சிம்மராசினியர்கள் புறமே படிக்கும் மாணவர்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் கொஞ்சம் சற்று கவனமாக படித்தால் பெரிய பாதிப்பு இல்லாமல், அரியர் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். நல்ல மதிப்பெண்ணு எடுக்கலாம். இந்த கேது ஜென்மத்தில் இருப்பதனால சதாவாக நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை காலையில் வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிறப்பு. அங்கே விநாயகப் பெருமானை வழிபடும் போது 2 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு பொரியலை சக்கரை அவள் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா வெகு முன்னேற்றமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.